Hi everyone, welcome to I Think சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிபிடியில் எப்படி இந்த அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா இங்கே ரிப்பனில் மேலே அனிமேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து எதுக்காகனா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஸ்லைடு வந்து லைக் கொஞ்சம் சர்ப்ரைஸாக கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். இது போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா I Think சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இங்கே ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் எப்படி அனிமேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு ஸ்க்ரீனில் இருக்கும்போது இந்த அனிமேஷன் ஸ்க்ரீன் எதுவுமே ஆன் ஆகாது. இந்த ஐக்கான் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு டேபை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ஆக்டிவ் ஆகும், இல்லை இது எதாவது கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் ஆக்டிவ் ஆகும். ஸோ அப்படி ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு இங்கே யூஸ்வலி நல்லா இருக்கும். இங்கே போய் நம்ம ஒன்றா மாற்றிக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இப்படி சேஞ்ச் பண்ணுறது இங்கே நிறைய மல்டி லெவல்ஸ் இருக்கும். லைக் இப்படி ரொட்டேட் ஆகிட்டு வரணும், இல்லை இது மாதிரி ட்விஸ்ட் ஆகணும், வீல் மாதிரி எனக்கு வரணும், இல்லை ஷேப்ஸ் மாறணும் அப்படின்றது இதெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஒரு பெட்டர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ளோட் இன், ஃப்ளை இன். ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணோன்னா இந்த எஃபெக்ட் என்னென்ன மாதிரி ஒன்று வரணும். இப்போ வந்து எனக்கு பாட்டம்லேருந்து வந்தது, சம்டைம்ஸ் எனக்கு டயக்னல் லெஃப்ட்லேருந்து வர மாதிரி தேவைப்படலாம், இல்லை லெஃப்ட்லேருந்து வர மாதிரி, இல்லை எனக்கு ஃப்ரம் டாப்லேருந்து இறங்குற மாதிரி, இல்லை எனக்கு ரைட்லேருந்து வர மாதிரி. ஸோ இப்படி வேணால் மாற்றிக்க முடியும். எனக்கு வந்து பாட்டம்லேருந்து வர்றதை வச்சுக்கலாம், இல்லைன்னா டாப்லேருந்து வர மாதிரி வச்சுக்கலாம். இது ஒன்று. செகண்டு, இப்போ இதுலேயே போயிட்டு என்ன சீக்வன்ஸில் வேணும், ஆல் அஸ் ஒன் ஆப்ஜெக்டாக வேணுமா, இல்லை ஆல் அட் ஒன்ஸ், அதாவது ஒன்று 2 3 செலக்ட் பண்ணி எல்லா சேர்த்து ஒரே வாட்டியாக வந்துடும், இல்லை 1 by 1. ஸோ எப்படி 1 by 1 பொறுமையாக வரணுமா? ஓகே, அப்படி இல்லைன்னா 11 at once, எப்படி மொத்தமாக பஞ்சாக இறங்கணுமா, இல்லைன்னா அகைன் 11 1 by 1. ஸோ இது வந்து எப்போனா ஒரு 2 3 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படி யூஸ் ஆகும் 11 1 by 1ன்றது. இது வந்து ஆட் அனிமேஷன். இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை தவிர வேறு ஏதாவது வேணும்னாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் பிளான். ஸோ இப்போ இங்கே 1 2 3 4 6 வந்துருக்குல்ல, இங்கே நம்மகிட்ட 6 ஆப்ஜெக்ட் இருக்கு, 6 டேப் இருக்கு. இங்கே நம்மகிட்ட வந்து 6 டேப் இருக்கு. இந்த 6 டேபுக்கு அகைன்ஸ்டாக இங்கே 6 அனிமேஷன் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ அதுதான் வந்து இங்கே எல்லாமே ஒன்றா செலக்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஒன்றும் நான் வேறு மாதிரி மாற்ற முடியும். இங்கே ட்ரிகர் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே எதுக்காக நான் ட்ரிகர் கொடுக்கணும், இந்த ஓவல் கொடுக்கணுமா. இப்போ இங்கே ட்ரிகர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரிகர் ஆப்ஷனில் போயிட்டு நான் எது வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் இங்கே ரெக்டாங்கிள், பிக்சர், ஆர்க் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த இந்த ஸ்லைடில் என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிடும். இதில் எதுக்கு வேணும்னாலும் என்னால் மாற்றிக்க முடியும். அப்படி இங்கே எதுக்கும் பண்ண தேவையில்லை, இருக்கிறது சஃபிஷியன்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் ஆன் கிளிக், ஒரு கிளிக் கொடுத்தா ஒன்று ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை வித் ப்ரீவியஸோட ஸ்டார்ட் ஆகணுமா, ஆஃப்டர் ப்ரீவியஸோட ஸ்டார்ட் ஆகணுமா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒன்று வந்து முடிஞ்சிடும், திருப்பி அடுத்து வரும், ஒன்று வந்து முடிஞ்சிடும், திருப்பி அடுத்து வரும். ஓகே, இதுக்கு நம்ம டைம் டிலேவும் செட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் வந்து லைக் 75 இல்லை 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக வரும், 1 by 1. ஓகே,
இல்லை எனக்கு இது எல்லாமே ஆன் கிளிக்கில் வரணும் அப்படின்னா ஸோ ஆன் கிளிக் இதே நம்ம செப்பரேட்டாக கிளிக் பை கிளிக்காகவும் வைக்க முடியும். ஸோ அதுக்கு போயிட்டு நம்ம ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு இருக்கணும் இங்கே. இங்கே போயிட்டு நம்ம டாப்ல இருந்து வர்றது ஸ்மூத் ஸ்டார்ட், ஸ்மூத் எண்டு, பவுன்ஸ் எண்டு. ஸோ இது மாதிரிலாமும் நம்ம வச்சுக்க முடியும். இங்கே டைமிங்கையும் நம்மளால ஃப்ரீஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? கிளிக் சீக்வன்ஸ். ஸோ இங்கே போய் தனித்தனியாக ஒவ்வொன்றையுமே வந்து நம்மளால மாடிஃபை பண்ணிக்க முடியும். இங்கே வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதுதான். ஸோ அதை வந்து இங்கேயும் தனியாக டிஸ்கிரைப் பண்ணி மாற்றிக்க முடியும் நம்மளால. ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பிபிடியில் அனிமேஷன் வித் எஃபெக்ட்ஸோடு எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், பியர்ஸ் அண்ட் கொலீக்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் யூ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Wish you all success. All the best. Thank you for watching the video.